சின்ன ஒரு பெயிண்ட் டப்பாவில் கப்பி வளர்க்க ஆரம்பிச்சேன்னா எப்படி இதை ஒரு பிஸ்னஸ் ரீதியாக ஃபார்ம் லெவலுக்கு எடுத்துகிட்டு போனேன்னு சொல்லிட்டு வாங்க நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இன்னைக்கு டே 12 நான் கப்பி வளர்க்க போகிறேன். நீங்களும் கப்பி ஃபார்ம் வைக்கிற மாதிரி ஐடியாவில் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். உங்களுக்கும் இதில் இருந்து நிறைய டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கிடைக்கும். நம்ம ஏன் ஃபர்ஸ்ட் இந்த பெயிண்ட் டப்பை செலக்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் நம்மக்கிட்ட அது மட்டும் தாங்க இருந்துச்சு. காமெடி பண்ணாதான்னு சொல்லியிருக்கேன் நான். நம்ம இந்த மாதிரி பெயிண்ட் டப்பால் ஆரம்பிக்கிறதுக்கு காரணமே வாட்டர் கண்டிஷன் பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு தாங்க. நம்ம ஃபார்ம் பக்கத்தில் பார்த்தீங்கன்னா போர் வாட்டரும் கிடையாது. கேன் வாட்டர் யூஸ் பண்ணலாம்னா கேன் வாட்டர் கொஞ்சம் காஸ்ட்லியும் கூட. நம்ம கிட்ட இருக்கிற ஒரே ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா நார்மல் முனிசிபாலிட்டி வாட்டர் தாங்க யூஸ் பண்ணி ஆகணும். இப்போ உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் வரலாம், எப்படி அந்த வாட்டரில் ஃபிஷ் இவ்வளோ க்ரோத் ஆகுதுன்னு சொல்லிட்டு. உண்மையாகவே நம்ம ஆரம்பித்த நாள்ல இருந்து இன்னைக்கு வரைக்கும் இந்த வாட்டரில் தாங்க ஃபிஷ் க்ரூம் பண்ணிட்டு இருக்கோம். அப்புறம் நம்ம ஃபார்மில் இப்போ குட்டிங்களை க்ரூம் பண்ணுறதுக்கு தனியாக ஃப்ரிட்ஜ் பாக்ஸ் செட்டப்ஸும் அடல்ட் கப்பிகளை ப்ரீட் பண்ணுறதுக்கு ப்ரீடிங் செக்ஷனும் தனியாக வச்சிருக்கோங்க. மேலும் நம்ம ஃபார்மோடைய அப்டேட் பற்றி தெரிஞ்சுக்க நம்ம ஐடியா ஒரு ஃபாலோ பண்ணிட்டு வெயிட் பண்ணுங்க. நாளைக்கு ஒரு நல்ல கண்டென்ட்டோடய உங்களை வந்து சந்திக்கிறேன். பாய்.